Hey guys, நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ், எஸ் நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது கரெக்ட் தான். யாரா இவன் பிரகனா இப்படி டெய்லி வீடியோ போடுறான், ரொம்ப நாள் ஆச்சு பிரகன் டெய்லி வீடியோ போட்டு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, நம்ம டெய்லி இப்பெல்லாம் வீடியோ போட்டுறோமா அப்படின்னு. ஒரு அழுகிற சவுண்டு கேட்கல, இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் டெய்லி வீடியோ போடுறேன்னா அது உண்மையிலேயே ஆச்சரியம், அதிசயம் தான். இப்பவும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு எத்தனை சத்தங்கள் போட்டு எத்தனை போட்டு வாங்க போறான்னு தெரியல. அதனால அப்பப்போ கட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நடுவில் சரித்திரா கத்துறான்னா. ஸோ எஸ், நம்ம வந்து நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம். நேற்று வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஸ்னேகா தங்கத்துக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தங்கம் எடுத்திருக்கோம். ஸோ நிறைய பேர் ரொம்ப மாசம், ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அத்தனை நாள் கழிச்சு தான் நம்ம ஸ்னேகாவுக்கு வந்து நகை சேர்த்திருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சரித்திராக்கு நகை சேருங்க, நகை வந்து சரித்திராக்கு நாங்க ஏன் இப்போ வந்து நகை சேர்க்கல அப்படின்னா, அப்போ வந்துட்டு அவளுக்கு நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, காயினா வாங்கி வச்சுட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல அவளுக்கு பிடிச்ச நகையை நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அவளுக்கு எது பிடிக்குதோ அவளுக்கு வாங்குறதுக்கு பதிலா இப்போ அவளுக்கு வாங்கினா போட மாட்டோம், அது வச்சு இது பண்ணி தான் இப்போ நம்ம வாங்கி கொடுக்கோங்கிறோம் கூட அந்த மைண்ட் செட் அவளுக்கு இருக்காது. அம்மா அப்பா இவ்வளவு எது வாங்குறாங்க, பட் ஒரு காயின் மாதிரி அவளுக்குன்னு சேர்த்து மாதிரி வாங்கி சேர்த்து வச்சுட்டு அவ கொஞ்சம் ஒரு வயசு வரும்போது அவளை நகை கடைக்கு கூட்டு போய் அவளுக்கு வாங்கி பிடிச்சது அப்போ கேட்கும்போது வாங்கி கொடுத்துட்டானா. இப்போ வந்து இப்போதைக்கு அவளுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்போதைக்கு இருக்கு, கம்மல் எல்லாமே இருக்கு. அப்பப்ப கம்மல் வாங்கி கொடுத்துருக்கேன், மோதிரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, செயின் இருக்கு, வளையல் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ ஸ்னேகாக்குமே எல்லாமே இருக்கு. ஆனா அவளுக்குன்னு கொஞ்சம் கோல்ட் சேர்க்கணும். வந்துட்டு சரித்துக்கு நான் சேர்க்கிறதுமே சரித்துக்கு தானே. ஆமா. சோ எப்பவுமே தனக்கு அப்படின்னு ஆசைப்படாத ஒரு உயிரினம் அது வாக்கு. தங்கம் வாங்கும்போது, அதாவது என்னோட உயிர் என்னோட உயிரை வந்து உயிரினம் அப்படின்ட்டேன். ஸோ தங்கம் வாங்கும்போது கூட மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு வாங்குறலாம் சரித்திராக்கு தானே ஃபியூச்சர்ல அவளுக்கு தான் போய் சேரப்போகுது. அதனால அந்த மைண்ட் செட் சொல்லியே தான் வாங்குவா, எது வாங்கினாலும் நம்ம அவளுக்காக சேர்த்து வைக்கணும்ட்டு. ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம வாங்கியிருந்தோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க, நெக்லஸ், வளையல், அதுக்கப்புறம் ரிங்கு இப்படின்னு எல்லாமே நம்ம போட்டு பார்த்துருந்தோம். ஆமா, எனக்கு வந்து பிரேஸ்லெட் பார்க்க சொன்னா சொன்னேன். ஆனா எனக்கு சுத்தமா இந்த கோல்டு மேலலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கோல்டு மேலாம் ஆசை இருந்துருச்சு. உனக்கு ஆசை இருக்குன்னு நான் சொல்லல, எனக்கு ஆசை கிடையாது. இருந்திருந்தா இப்ப நான் வந்து இப்படி இருக்க மாட்டேன். எனக்கு வந்து நகைக்கோ அதுக்கோ எதுவுமே ஆசை கிடையாது. இந்த செயினையுமே நான் சரித்திராக்கு மாத்துதான் இவட்ட நிறைய தடவை சொன்னேன். எனக்கு வேண்டாம், நான் ஒரு சில்வர் செயின் போட்டுக்கிறேன், இது நீ ஏதாச்சும் மாத்தி எடுத்துக்கோ ஸ்னேகா அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ இல்ல பிரகன், உனக்கு உன் கழுத்துல எப்பவுமே ஒரு தங்க செயின், மோதிரம் இருக்கு, கழுத்துல ஒரு செயின் இருக்கு, இன்னும் பிரேஸ்லெட் வாங்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சில்வர் செயின் போடணும் தான் எனக்கு. இப்போ நம்ம வந்து பிசினஸ் பண்றோம் இல்லையா. ஆமா. ஸோ அதனால அப்படிப்பட்டவளுக்கு இன்னைக்கு போய் நம்ம ஃபோன் வந்துட்டு இருக்கு, நம்ம போய் கோல்டு எடுத்திருக்கோம். ஸோ என்ன கோல்டு எடுத்திருக்கோங்கிறத இந்த வீடியோல ரிவீல் பண்ணிட்டு, நாளைக்கு வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு வரப்போகுது என்னோட அக்காக்கு. ஸோ அங்க என்னெல்லாம் நடக்கு, என்னெல்லாம் ஃபன் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த விளாக்லேயே வரும், கொஞ்சம் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு விளாக்ஸ் அங்கே என்னெல்லாம் பண்ணுறோம், ஏன்னா டோட்டல் ஃபேமிலியும் வர போகிறோம். எல்லாரும் கூட இன்னைக்கு ஃபன் பண்ணி விளாக் பண்ணி ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு எல்லாமே ஃபன் பண்ண போகிறோம் அக்கா விளாக்கு. ஸோ என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத அக்கா வளகாப்புக்கு வளகாப்பு மாறி மாறி குழப்புது, இன்னைக்கு தப்பா நினைச்சிக்காதீங்க யாரும். ஸோ வேறு ஒருவருடன் பேசிட்டு இருக்கா, எக்ஸைட்டிங்கா இருக்கு வாங்கின கோல்டு அவங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. ஸோ ஸ்னேகா, உன்னோட ஓ மைண்ட்ல உள்ளது சொல்லு. அந்த தங்க நகை 3 எடுத்ததுக்கு உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுடா? எனக்கு ரொம்ப மாசம் முன்னாடி ஒரு ஆசைப்பட்டு, ஹலோ மாமியார், ஹலோ மாமியார், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமகன்? தங்க மருமகனா? சரி, என்ன பத்தி ஒரு வார்த்தையில சொல்லுங்களேன். நீ வீட்டுக்கு வந்த மருமகன் இல்ல மகன். ஓகே, நான் கட் பண்றேன். ஓகே, பை பை பை. வாரோம், நாங்க இந்த வீடியோ முடிச்சு வரோம். இத ரிவீல் பண்ண வந்து எதுக்கோ போயிட்டு இருக்கு. ஓகே, சொல்ல சொன்னா. எஸ், சொல்ல சொன்னா. ரொம்ப மாசம் ஆச்சுல, நம்ம லாஸ்டா அவனுக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்கி நம்ம லாஸ்டா வாங்குனது பிரேஸ்லெட். அது வாங்கி ஒரு எத்தனை மாசம் இருக்கும் பிரகன்? ரொம்ப 4-5 மாசம் இருக்கும். பிச்சிட்டா மைக்க பிச்சிட்டா 4 மாசம் இருக்கும். நம்ம வந்து தங்கம் சேர்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரகன். ஆனா சொன்ன மாதிரி தான், எனக்காக இல்ல, சரித்துக்காக. இப்போ வந்துட்டு நம்மன்னு ஒரு நகை சேர்க்கோம்ல, நமக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நகை சேர்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து பெருசா வாங்கணும்ட்டு இல்லாம, காசு இருந்தாலும் பெருசா வாங்க போறது இல்ல, தேவைக்கு வாங்க போறோம். அது வந்துட்டு சின்னதா
இப்ப சொல்ற போது ஒரு 1/2 கிராம்னாலும் வந்துட்டு தங்கம் தான் இல்லையா? சோ வந்துட்டு சின்ன சின்னதா நம்ம சேர்த்து கூட நம்ம பின்னாடி பெருசா வாங்கிக்கலாம். 1 கிராம் நம்ம gift வேற கொடுக்க போறோம் 10,000 ரூபாய்க்கு நம்மட்ட பர்ச்சேஸ் பண்றோம். அதாவது என்னன்னா நமக்கு என்ன முடியுமோ அதான் வாங்குறது எல்லாரும். எனக்கு அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. சரி நம்ம போடுவோம். அது மாதிரி வளையல் எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சுல. இன்னும் ஆமா ஆசை இருந்துச்சு. ஆனா அவளால ஆசை இருந்துச்சு, என்னால எடுக்க முடியல. அதுக்கு நாங்க காசு சேர்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க கூடிய சீக்கிரம் அவ ஆசைப்பட்டது வளையல் அதை எடுக்கணும் உங்களுக்கு. நாங்க வளைச்சு இப்பதான் கொஞ்சம் நல்லா வளைச்சடி சம்பாதிச்சு இப்ப எங்களால முடிஞ்சதை எடுத்திருக்கோம். இன்னும் நாங்க காசு சேர்த்து வச்சு அடுத்து நிறைய விஷயம் உங்க எல்லாத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ நம்ம மீடியாவில் வந்து ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் பார்ப்போம், பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்ப்போம். அவங்கெல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைலில் நடக்கிறத போடுவாங்க. அவங்க வச்சிருக்கிற காரு பல லட்சங்கள் இருக்கும், அவங்க வச்சிருக்கிற மொபைல் பல லட்சங்கள் இருக்கும், அவங்க பண்ணுறது அவங்க சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் இப்படின்னு ஒரு ஆடம்பரமும் லக்ஸரிஸும் காட்டுற யூடியூபர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம இப்போ தமிழ் யூடியூபர் கம்யூனிட்டி எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதை பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக உங்க எல்லாருக்கும் அதை வந்து அவங்க காட்டுறனால அதை நம்ம அடையணும், இவன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க பண்றத நீங்க உழைச்சீங்கன்னா அவங்கள விட டபுள் மடங்காவே உங்களால போக முடியும். சோ அவங்க எல்லாம் அது ஒரு ஷோ ஆஃப் பண்ற மாதிரி. இப்ப நானுமே இப்ப நகை எடுக்கனா இது ஒரு ஷோ ஆஃப், உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு என்னோட ஒரு ஷோ ஆஃப். கார் எடுக்கனா அதை காட்டுற ஒரு ஷோ ஆஃப். எல்லாருமே யூடியூப்ல ஒரு ஷோ ஆஃப்காக மட்டும்தான் எல்லா வீடியோவும் போடுறாங்க. மத்தபடி அவங்க ரியாலிட்டியில உண்மையிலேயே ஹாப்பினஸ் அதெல்லாம் இருக்கா அப்படின்னா அது தெரியாதான். ஸோ எல்லா யூடியூபர்ஸையும் யூடியூபர்ஸை பார்த்து இப்படி கோல்டுக்கு ஆசைப்படுறதோ இல்லை அந்த ஃபோன்ஸோ இல்லை கார்ஸோ வீடு அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரும் நம்ம இன்னும் பண்ணலேன்னு உங்களே நீங்கள் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டைம் வரும். ஸோ இப்போ நாங்கள் இந்த கோல்டு வாங்கியிருக்கோம்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக நிறைய கோல்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு காலம் வரும். அதுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இதை மட்டும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சில பேர்லாம் இந்த பிரெக்னெண்டா இல்லாதவங்க பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா ஏங்குவாங்க கமெண்ட்ஸ்ல, எனக்கு வந்து பிரெக்னெண்டா இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாராலையுமே எல்லாமே வாங்க முடியும், பெரிய லெவலுக்கே போகலாம். இது வந்துட்டு நாங்க வந்து நகை சீட்டு போட்டு பிளஸ் வந்து கையில இருக்கிற அமௌண்ட்டையும் கொஞ்சம் கொடுத்து தான் எடுத்தோம். நகை சீட்டு போடுற ப்ராசஸ் எல்லாமே நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா ஈஸி ப்ராசஸ் தான். சின்னதொரு அவங்க எந்த கடையில உங்களுக்கு இருக்கீங்க அந்த கடையில போய் அன்னைக்குள்ள கோல்ட் ரேட்டுக்கு அவங்க சில கடையில வந்துட்டு டெய்லியுமே நம்ம அமௌண்ட் கட்டலாம், டெய்லி பண்ணலாம். சில கடையில வந்து அந்த ஸ்கீம் இல்ல. சோ வந்துட்டு மந்த்லி வந்துட்டு இவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கு. நானும் இப்ப மந்த்லி கட்டி தான் மந்த்லியோ இல்ல டெய்லியோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட், 100 ரூபாயில இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபாயில இருந்து தான் ஸ்டார்ட். சில கடையில இப்ப நாங்க எடுக்கிற கடையில அந்த ஸ்கீம் இல்ல, நீங்க வந்து மந்த்லி கட்டுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. மந்த்லி ஒரு 5000 மந்த்லி உங்களுக்கு 1000ல இருந்து 1000ல இருந்து நீங்க கட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி கட்டி எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு செங்குலி சேதாரம் எதுவுமே கிடையாதுல்ல. இல்ல இன்னும் நம்ம நகையை ரிவீல் பண்ணல, இவ்வளவு நேரம் இதை பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லு நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து நீங்க எப்படி நகை சேர்க்கறீங்க அப்படி கேக்குறாங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நகையை ரிவீல் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிட்டோம். இப்போ கரெக்டா நகையை ரிவீல் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்தடுத்த விளாக்ஸ்ல வந்து வளகாப்பு விளாக்ஸ் தான் வரும். நாங்க வளகாப்பு கெட் ரெடி பண்றது, ஸ்னேகா அவளோட புது நகையை ஸ்டைல் பண்றது, இப்படின்னு ஏகப்பட்ட விளாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். ஆமா நீ ஸ்டைல் பண்ணணும்ல, ஸ்டைல் பண்ணி காட்டணும். இப்போ வந்து இதான் அந்த 3 பாக்ஸ் குட்டி பாக்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரிங் அப்படின்னு தான். ஸோ 3 ரிங்கு அதை ஒன்னொன்னா எடுத்து டிசைன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். ஸோ எஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். பார்த்துக்கோங்க. என்ன தங்கம் மாட்டிக்கிட்டாளா? இந்த பக்கம் வா. ஸோ இது வந்து ஒரு ரிங்கு ஸ்னேகாக்கு அழகா இருக்கா. எனக்கு வந்து இந்த மாடல் நான் தான் செலக்ட் பண்ணேன். அடுத்த மாடல். ஸோ இது வந்து ஒரு ஹார்டின் போட்ட ஒரு மாடலு. இது யார் மாதிரி இருக்கு தெரியுமா? இந்த மெர்சல் படத்துல விஜய் போட்டிருப்பாருல, ஒரு மாஸ்க் போட்டிருப்பாருல, அந்த மாஸ்க் மாதிரி இருக்கு இந்த மாடலு. இது ஒரு மாடலு. இவ கேக்குறா பாரு. முதல்ல வேணுமா தங்கம்? டப்பா வச்சுக்கோ. இந்த டப்பா வச்சுக்கோ. 2 டப்பா டப்பாக்குள்ள இருக்கு. 3வது மாடல். சோ இது கொஞ்சம் பார்வையா இருந்துச்சு. பார்வை நல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் கையில போட்டு காட்டட்டா? 3 ரிங் எடுத்துறோம். ஸ்னேகா வந்து கையில போட்டு காட்ட சொல்றேன். போடுறீ 3. இல்ல டா டப்பா உனக்கு டப்பா 1 2 அது இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இன்னொன்னு இருக்கும் பாரு. என்ன தங்கம் கை காட்டுங்க.
ஸோ இப்போ வந்து 4 விரலுக்கு நம்ம மோதிரம் எடுத்துட்டோம். 10 விரல் போடணும் அப்படிலாம் ஆசை கிடையாது. இல்ல இதுல மோதிரம் நிப்பாட்டிக்கலாம். இதோட மோதிரம் நிப்பாட்டிக்கலாம். அடுத்து சேர்க்கணும் அப்படின்னா கம்மலுக்கு போயிருவோம். ஆமா. ஸோ என் பொண்டாட்டி கையை 4 ரிங் போட்டு நடுவரல் கொஞ்சம் சும்மா வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதோட இந்த vlog முடிச்சிக்கிறோம். எங்களால முடிஞ்ச ஒரு சிறு சேமிப்பு. இன்னும் அடுத்து நம்ம மோதிரம்ங்கறப்போ நமக்கு கம்மியா தானே இருக்கும். கம்மி மீன்ஸ் கிராம் கம்மியானாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல உங்களை தொடர்ந்து நம்ம வீடியோஸ் vlogs வந்துட்டே இருக்கும். உங்களை போடுங்க. ஸோ எஸ் நீங்களாம் நான் இல்லை எப்பவுமே 2018 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கு, இன்னும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி எப்பவுமே பாசிட்டிவா ஜாலியா ஃபன்னா ஷார்ட்ஸா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், vlog-ஆ இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியா நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருப்போம். மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எஸ் அடுத்தடுத்த vlogsல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம ஸ்னேக் அண்ட் ட்ரீமி பிக்ஸ்ல. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போகுது. பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்க போறோம். ஸோ அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மறக்காம இப்பவுமே நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. புது கலெக்ஷன்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். குரூப் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம போய் இப்பவுமே ஜாயின் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வளகாப் vlogsல பார்க்கலாம். ஏன்னா வளகாப்புக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பயங்கரமா வெயிட் பண்ணுங்க. சூப்பரா இருக்க போகுது. எப்படி கிராண்டா பயங்கரமா பண்றோம். சூப்பரா இருக்கும். மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை.